ஹலோ கைஸ், இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பற்றின 3 ட்ரிக்கு 4 ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எல்லார் சேனலையும் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலு அது நீங்கள் வந்து உங்கள் சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும் நம்ம சேனல் மூலியமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் மட்டும் அது வாட்ஸ்அப் நம்பர் வந்து எடுக்க முடியாதவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ ப்ரொமோட் மை சேனல் ப்ரோ போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை வந்து கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் போய்க்கலாம். வாட்ஸ்அப்பில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கும். ஃபஸ்ட் ட்ரிக்கை வந்து நான் சொல்லி தந்துடுறேன். செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுன்னு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா ப்ரைவசி, செக்யூரிட்டி, ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன், சேஞ்ச் பாஸ்வேர்ட், சேஞ்ச் நம்பரு, ரெக்வஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோ, டெலிட் மை அக்கௌண்ட் இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். நான் வந்து 1 2 3 4 5 8ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்பாங்க. திரும்ப 1 2 3 4 5 8ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க. நான் வந்து என் சேனலோட மெயில் ஐடியை கொடுத்துக்கிறேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மெயில் ஐடி கேட்குறாங்க. அதை கொடுத்துக்கலாம் திரும்பவும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளையிங் செட்டிங்ஸ்னு காட்டுது. அப்ளையிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நான் வந்து ரியலாகவே தான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பர்சனல் மேட்ரு, இது வந்து பர்சனல் வச்சுக்கிறக்கூடிய பாஸ்வேர்டுன்றனால வந்து நான் வந்து பிளாக் பண்ணியிருக்கு. வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் போய்க்கலாம். திரும்ப வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்பாங்க. பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க செகண்ட் வந்து என்னன்றதை ஸ்ட்ரிக் வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து திரும்பவும் செட்டிங்ஸில் போய்க்கலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு சாட்ஸ்ன்னு இருக்கிறதுக்குள்ளே போய்க்கலாம். வால்பேப்பர் எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ன்ற கிளிக் பண்ணிட்டு சேஞ்சுன்னு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு மை ஃபோட்டோஸ் அதில் போய்ட்டு நான் வந்து எனக்கு வந்து என்னோடய ஃபோட்டோ வைக்கிற மை ஃபோட்டோஸ் ஆல் ஃபோட்டோஸ் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து பைக் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய பைக் ஃபோட்டோ ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டஸ் வால்பேப்பர்னு கொடுத்துட்டா ஓகே ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் பிரைட் வைக்கிறேன். பிரைட் வச்சுக்கலாம். பிரைட் வேணான்னா பிரைட் வந்து குறைச்சி வச்சுக்கலாம். கைஸ், இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ரூஃப் காட்டிடுறேன். நான் வந்து வெளில வந்துட்டு எப்பயும் போல் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு பாருங்கள் நான் வந்து காட்டுறேன். என் ஃப்ரெண்டுகிட்ட பேசின மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து வால்பேப்பர் மாறிடுச்சு. அடுத்து தேர்டு வந்து பார்த்துக்கலாம். அடுத்து தேர்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அதாவது என்டர் கீயை வந்து சென்ட் பட்டனாக மாற்றுறது அப்படின்றது தான் அந்த தேர்டு வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்து திரும்பவும் செட்டிங்ஸில் போய்க்கலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு சாட்ஸ்ன்னு இருக்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து மாற்றி அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு வெயிட் பண்ணுங்கள். வந்து திரும்ப பேக் அடிச்சுட்டு சாட்ஸ்ன்றதில் போய்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் இஸ் சென்டுன்னு அதாவது என்டர் பட்டன் வந்து சென்ட் பண்ணிட்டா மாற்றணும் அப்படின்ட்டு அதை வந்து நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளில வந்துட்டு ப்ரூஃப் காட்டிடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லுடா அப்படின்னு அனுப்பிடுறேன். சொல்லுன்னு போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா சென்ட் பட்டனாக மாறிடுச்சு. இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்து ஃபோர்த்து வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து என்னான்னு பார்க்கலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அதாவது ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்ற பற்றி சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி டிசபிள் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிசபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிசபிள்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டிசபிள் ஆயிரும். இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இப்போ வெளில போய்ட்டு திரும்ப உள்ளுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்காது. இவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு கிரேஸ் இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப்